ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பார்க்க போகிறோம் யூனிட் வைஸ். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃபில் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர். இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். இது 2 மார்க்ஸுக்கும் யூஸ் ஆகும், சம்டைம்ஸ் 6 மார்க்ஸுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து டைப்ஸ். ஸோ டைப்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்வெர்ட்டிங், நான் இன்வெர்ட்டிங், டிஃப்ரென்ஷியல் ஆம்ப்ளிஃபயர் இதை படிக்கணும். அது கூட படிக்கிறப்பவே நீங்கள் என்ன பண்ணணும், வோல்டேஜ் ஃபாலோவரோட சர்க்கியூட் டயக்ராமையும் படிச்சுக்கணும். ஸோ டெரிவேஷனும் இம்பார்ட்டண்ட். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டாலும் பண்ணுற மாதிரி நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் உங்கள் சிலபஸில் இன்டகிரேட்டர், டிஃப்ரென்ஷியேட்டர், வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபயர். இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்ப்ளிஃபயரும் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதையும் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. நீங்கள் டெரிவேஷன் பார்க்குறப்போ பேரலாக எப்படி ப்ராப்ளம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரட்டர், ஸ்கிமெட்ரிகர், ட்ரையாங்குலர் வேவ் ஜென்ரேட்டர். ஸோ கம்பேரட்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 2 டிவிஷன் இருக்குது, அதில் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அந்த 2 டிவிஷன் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸ்கிமெட்ரிகர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட டெரிவேஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் வேவ் ஜென்ரேட்டர், அதோட சர்க்கியூட் டயக்ராம், அது எப்படி ஆப்ரேஷன் நடக்குது, அதில் எப்படி வேவ் ஃபார்ம் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக ரீட் பண்ணிக்கணும். ஸோ இது செகண்ட் ஆஃபில் உங்களுக்கு இது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். ஓகேங்களா. இது யூனிட் 1. அடுத்து யூனிட் 2னு போனீங்க அப்படின்னா ஸோ இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா 4 டாபிக் தான். டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர், VCO, PLL. ஸோ இந்த 4 டாபிக் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் அப்படின்னா அதில் சப்டிவிஷன் வெயிட்டட் ரெசிஸ்டர், R2 2R லேடர், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட டெரிவேஷன்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி A to Dன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ளாஷ் டைப்பு, சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் டைப்பு, டியூவல் ஸ்லோப். இந்த 3மே இம்பார்ட்டண்ட். எது கேட்பாங்கன்னு நமக்கு சொல்லவே முடியாது, ஏன்னா 3மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி, ரெசல்யூஷன். ஸோ இதோட டெஃபினேஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். A to Dலேயும் சரி, D to Aலேயும் சரி, இது 2 இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அக்யூரசினா என்ன, ரெசல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா VCO, வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட்டர். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து PLL, ஃபேஸ் லாக்டு லூப். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் உங்களோட செகண்ட் யூனிட். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். D to A, A to D. இந்த ஃபஸ்ட் ஆஃப் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா VCO, PLL பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3. ஸோ யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டிஜிட்டல் பேசிக்கை கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஜிட்டலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டமில் நிறைய நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்குது, அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து லாஜிக் கேட்ஸ். ஸோ லாஜிக் கேட்ஸ் அப்படின்னா பேசிக் கேட்ஸும் இருக்கும், யூனிவர்சல் கேட்ஸும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் கவர் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து SOP, சம் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் SOPக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ஸ்டாண்டர்ட் POSக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதிலிருந்து மின் டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், மேக்ஸ் டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பேசிக் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், படித்து ஆகணும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமாப். இது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். கேமாப்பும் இம்பார்ட்டண்ட். அடுத்து டேப்லேஷன் மெத்தட்ஸும் இம்பார்ட்டண்ட். கேமாப்பை பார்த்துக்கோங்க. ஸோ கேமாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் அப் டு எந்த வேரியபிள் வரைக்கும் கொடுக்கல. ஸோ அப் டு 4 வேரியபிள் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 5 வேரியபிள் அப்படிங்கிறப்ப நீங்கள் டேப்லேஷன் மெத்தடுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3rd யூனிட்டோட லாஸ்ட் ஆஃபில் லாஜிக் ஃபேமிலிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. TTL கொடுத்துருக்காங்க, CMOS கொடுத்துருக்காங்க, MOS கொடுத்துருக்காங்க, BiCMOS கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா TTLும் CMOSும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ TTLன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 3 டிவிஷன்ஸ் இருக்கும். அந்த 3 டிவிஷன்ஸுமே நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது உங்களோட 3rd யூனிட். அடுத்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட். ஸோ 4th யூனிட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கோட் கன்வெர்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கோட் கன்வெர்ட்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய கோட் கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. பைனரி டு கிரே இருக்குது, கிரே டு பைனரி இருக்குது, தென் BCD டு XS3, XS3 டு BCD, தென் பைனரி டு BCD, BCD டு XS3, அந்த மாதிரி நிறைய கன்வர்ஷன்ஸ் இருக்கும்.
சரிங்களா. கான்செப்ட் மட்டும் எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. பைனரி டு கிரே, கிரே டு பைனரி, தென் பிசிடி டு XS3, XS3 டு பிசிடி. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கோட் கன்வெர்ட்டர்ஸை நீங்கள் வந்து போட்டு பார்த்துட்டு போங்க. ஏன்னா இது டெரிவேஷன் மாதிரி தான், இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இன்புட் பைனரி அப்படின்னா அவுட்புட் வந்து கிரேவாக இருக்கும். அதுக்கு டேப்லேஷன் எப்படி போடணும், அடுத்து அதிலிருந்து மின்டர்ம்ஸ் எப்படி எடுக்கணும், அடுத்து கேமப் எப்படி போடணும், அதுக்கு லாஜிக் டயக்ராம் எப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆர்டர் அண்ட் ஃபுல் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சரியா. அடுத்து மேக்னிடியூட் கம்பேரட்டர். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்துக்கோங்க. செகண்ட் ஆஃபில் வந்து மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், டிகோடர், என்கோடர், ப்ரையாரிட்டி என்கோடர். ப்ரையாரிட்டி என்கோடர் லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. பட் மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், டிகோடர், என்கோடர் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கோங்க. சரிங்க. மக்ஸர், டிகோடர், என்கோடரை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு போங்க. அது வந்து 4th யூனிட். அடுத்து 5th யூனிட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5th யூனிட் ரொம்ப பெரிய போர்ஷன்ஸ். ஸோ பிப்ளாப்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள். எஸ்ஆர் ஃப்ளிப்ளாப், ஜேகே ஃப்ளிப்ளாப், டிடி. ஸோ ஃப்ளிப்ளாப்போட லாஜிக் டயக்ராமு, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட எக்ஸைட்டேஷன் டேபிள், அடுத்து அதோட லாஜிக் டயக்ராம், அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். எல்லா ஃப்ளிப்ளாப்க்கும் படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப்ளாப். ஸோ இந்த 5 ஃப்ளிப்ளாப்பும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆயிரும். சரியா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டிசைன் ஆஃப் கிளாக்டு சீக்வென்ஷியல் சர்க்யூட். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தி டாபிக் இது. ஸோ உங்களுக்கு வந்து ரிமைனிங் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா டிசைனுக்கு போகாதீங்க. ஸோ கவுண்டர் பார்த்துக்கணும், கண்டிப்பாக ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் பார்த்துக்கணும். ஸோ கவுண்டர் டிசைன் பண்ணுற மாதிரி, கவுண்டரை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் நமக்கு 4 டைப்ஸ் இருக்கும். சீரியல் இன், சீரியல் அவுட், சீரியல் இன் பேரலல் அவுட், பேரலல் இன் சீரியல் அவுட், பேரலல் இன் பேரலல் அவுட், அந்த மாதிரி 4 டிவிஷன்ஸ் இருக்கும். அதோட டயக்ராம்ஸ் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கவுண்டரில் வந்து அப் கவுண்டர், டவுன் கவுண்டர், மாடல் கவுண்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய கவுண்டர்ஸை டிசைன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ரெகுலர் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு டிசைன் பண்ண சொல்லுவாங்க, இல்லை இர்ரெகுலர் சீக்வன்ஸ் கொடுத்துட்டும் உங்களை வந்து டிசைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் கவுண்டர்ஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ கவுண்டர், ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், செகண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃபில் எல்லா ஃப்ளிப்ளாப்பையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிசைன் ஆஃப் சீக்வென்ஷியல் சர்க்யூட்டுக்கு போங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். இதை தாண்டி வந்து உங்களுக்கு காலேஜில் ஒரு சில டாபிக்ஸ் ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்லை இந்த டாப்பிக்கை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த டாபிக்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.